இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேலையிலும் இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனி வரும் நேரங்கள் முழுவதுமாய் பலப்படுத்தி திடப்படுத்துவாராக. இன்று நம் கேட்க போகிற தேவ செய்தி ஒரு தொடர்ச்சியான செய்தி. நம் முதலாவது போன வருடத்திலே கடைசி செய்தியை பார்த்தோம். எல்லா நாமத்திற்கும் ஏசாமிக்காக ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். என்னதான் வாழ்க்கையில் நடந்தாலும் நாம் முதலாவது அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம எல்லா காரியங்களுக்காகவும் இயேசு நாமத்திற்காக ஸ்தோத்திரம் செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில செய்த அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் தீமைகளுக்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்த இரண்டாவது நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் இந்த வேளையிலும் தியானிக்க இருக்கிறோம். இரண்டாவது காரியமாக நாம் யாரை நம்புவது அடுத்தது காரியம். ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இரண்டாவது நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எரேமியா 17:7 எடுத்தவர்கள் வாசிங்கள். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரே நம் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். அவரே கர்த்தர் மேல நம்பிக்கை எல்லாருமே வைக்கிறோம். கர்த்தர் மேல நம்பிக்கை எல்லாரும் வைக்கிறோம். ஆனா இங்கே குறிப்பாக இரண்டாவதாக அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். இப்படி நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் எது மேல வைத்திருப்போம்? நம்ம உடல் நிலை சரியில்லைன்னா ஏசாமி மேல நம்பிக்கை வைத்துட்டு திருப்பி எங்க போய் நம்பிக்கை வைப்போம்? ஒரு டாக்டர் மேல போய் நம்பிக்கை வைப்போம். பிரயாணம் பண்ணும் போது சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை பலவிதமானவர்களை நோக்கி போய்கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனையை நம்ம வந்து கொண்டிருக்கோம். இப்போ பிரச்சனையில நம்ம மூழ்கி கொண்டிருப்போம். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இது வந்தா போதும் சொல்லிட்டு நம்பிக்கொண்டே இருப்போம். ஒரு காரியம் நம்மளுக்கு வருதுன்னா ஏசாமி மேல சொல்லிட்டு திருப்பி நம்மளோட நம்பிக்கை மனிதர்கள் நோக்கியோ இல்ல பிறர் காரியங்களை நோக்கிய நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய நம்பிக்கை வைத்து கொண்டே இருப்போம். அந்த நம்பிக்கை இல்லை. இது கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். முழுவதுமாய் உங்க வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் முழுவதுமாய் யாரை நம்பணும்னா ஏசாமியை தான் நம்பிக்கொண்டே இருக்கணும். ஏன் ஏசாமியை நம்பிக்கொண்டே இருக்கணும்னா அவரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போதுதான் உங்க வாழ்க்கை பாக்கியவானாய் மாறும். ஏன்னா நம்ம மனிதர்களை நம்புறோம். அவர்கள் நம்மளுக்கு நன்மை இல்லை செய்யலாம் சொல்லிட்டு அவர்களும் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களால் செய்ய முடியல. நம் நினைப்பதை அவர்களால் செய்வது முடியவில்லை. நீங்கள் கடந்து வந்த பாதையில அனைவர்கள் மேல உங்களோட நம்பிக்கை வைத்திருப்பீங்க. அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஏமாற்றத்தை தான் தந்திருக்கும். அது அவர்களை குறை சொல்வதற்கல்ல, குறை சொல்லியும் பயன் இல்லை. அவர்களும் நம்மளுக்கு நன்மை தான் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவர்களால் செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள்லாம் ஒரு மனிதர்களால் இருக்கிறாங்க. நம்மளை வானத்தையும் பூமியையும் படைத்த, நம்மளை படைத்த தாய் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவனிடத்தில் முதலாவது நம்மளோட நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்மளோட நம்பிக்கையில எங்க இருக்கணும்? ஏசாமிடத்தில் இருக்கணும். அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். பாதி அவர் மேலே நம்பிக்கையும் மீதி மனிதர்கள் மேலேயும் தன் திறமைகள் மேலேயும் தம் ஆஸ்திகளின் மேலேயும் தன் அந்தஸ்துகளின் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைத்து கடந்து சேர்ந்து பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் இழக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் இருப்பதோடு மட்டுமல்ல, பலவிதமான ஏமாற்றங்களை நாம் அடைந்து வருகிறோம். இந்த வாழ்க்கையில வருத்தங்கள் பாரங்கள் ஏன் நம்மளுக்குன்னா அவ்விதமான நம்பிக்கையை நம்ம பாட்டா பிரிக்கிறோம். இவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை, கடவுள் மேல கொஞ்சம் நம்பிக்கை. உங்களோட விசுவாசம்
கடவுள் மேல முழுவதுமாய் இருந்தால்தான் நமக்கு அவருடைய காரியங்கள் வாய்க்கும் என்று பார்க்கிறோம். அவங்க தான் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம் கடந்து வந்த வாழ்க்கையில பாதி நம்பிக்கையை வைக்கிறோம். கர்த்தரிடத்துல நம்பிக்கை, தன் மீது கொஞ்சம் நம்பிக்கை, நமக்கு செய்வேன் என்று பிறர் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க மீது கொஞ்சம் நம்பிக்கையாய் நம்முடைய வாழ்க்கையானது நம்பிக்கொண்டே இருக்கிறோம். அந்த நம்பிக்கை தேவன் பார்ப்பதில்லை. அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு யாவும் கூட கொடுக்கப்படும். நீ நினைப்பது ஒன்னா இருக்கும். இது நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க. அது முதலாவது தேவனிடத்தில் அவருக்கு நீங்க முன்னுரிமை தரும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதுக்கு மேலாக உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அதனால் முதலாவது தேவனிடத்தில் தான் நம்பிக்கை வைக்கணும். முழுவதுமாய் தேவனிடத்தில் தான் நம்பிக்கொண்டே இருக்கணும். மனிதரை நம்புவதை பார்க்கிலும் தேவனை மேல் பற்றுதாய் இருக்கிறவன் பாக்கியவானாய் பார்க்கிறோம். அந்த விதமான நம்பிக்கையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். பலவிதமான ஏமாற்றங்கள் நம்மளுக்கு வந்ததுக்கு காரணம் நம்ம பாதி ஏசாமியை நம்புறோம், மீதி மனிதர்களையோ இல்ல பிற காரியங்களையோ. எப்படிப்பட்ட நம்பிக்கையை தேவன் பார்க்கிறார் என்றால், எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களால் நாம் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவனாய் இருக்கும்போது சகல விதமான ஆசீர்வாதங்களும் சகலவிதமான கிருபைகளும் உங்களுக்கு வரும். எந்த ஒரு ஏமாற்றங்களும் உங்களுக்கு வராத பார்க்கிறோம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தை உடையவர்களுக்கு அவருடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. உத்தம இருதயம் உடையவர்கள் மேல அவர் பிரியமா இருக்கிறார். அவருடைய கண்கள் உலகமெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்ம பிறருக்கு ஒரு நன்மையை செய்யறோம், ஆனா அவங்க அதை பார்ப்பதே கிடையாது. ஒருவருக்கு நமக்கு பிடித்தவர்களோ நம்ம மிகவும் நேசிக்கிறவர்கள் மீது நம்ம அநேக உத்தம இருதயத்தோடு அவர்கள் அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம், ஆனா அவர்கள் நம்மள பார்ப்பதே கிடையாது. அது போன்று அல்ல, என்னை யாருமே பார்க்கவே இல்லையே, நான் இவ்வளவு நன்மையெல்லாம் செய்கிறேனே, இவ்வளவு காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நானே செய்து கொண்டு வருகிறேனே, என்னை யாரும் பார்க்கிறேன்னா உத்தம இருதயம் உடையவர்களை ஏசாமி கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களையும் நம்மையும் ஏசாமி காண்கிறவரா இருக்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி இருக்கணும்னா உத்தம இருதயத்துடனே அவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். உத்தம இருதயனா முழுவதுமான இருதயம், முழுவதுமா அவரை நம்பிக்கொண்டே இருக்கிறது. பாதி உத்தம இருதயம், நான் அவர்களை சந்திக்க இருக்கிறேன், அதற்காக என் கூட வாங்க ஏசப்பா அப்படி இல்லை, இந்த காரியங்களை நீங்க முழுவதுமாய் உன் கரத்தில் கொடுக்கிறேன், எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க என்று உத்தம இருதயம் உடையவர்கள் மீது ஏசாமி பிரியமாயிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் உலாவி கொண்டிருக்கிறது. அநேக நன்மைகளை செய்து பயனே இல்லை, பிரயோஜனமே இல்லை. இந்த காரியங்கள் இவர்களுக்காக அநேக காரியங்களை நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரயோஜனமோ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அநேக ஏமாற்றங்களை அடைந்த நாட்கள் அநேகர் இருக்கிறது. அநேக ஏமாற்றங்களை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இவங்க என்ன பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு நினைப்பதை காட்டிலும் ஏசாமுடைய கண்கள் உத்தம இருதயமாய் நீங்க இருக்கும்போது அவருடைய கண்கள் உங்கள் மேலே உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 26:3 இரண்டாவதாக ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன்.
அவரே நம்ம பற்றி கொண்டிருக்கும் போது, அவரையே நம்ம நம்பிக்கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்குமா வாழ்க்கையில? சமாதானத்தை, பூரண சமாதானம் உடையவராக இருக்கும். சமாதானம் இல்லை, பூரண சமாதானம். பூரண சமாதானம் இந்த வாழ்க்கையில நீங்க பிறந்து இறக்குற வரை பூரணமான சமாதானங்கள் வாழ்க்கையில வரும். எல்லாத்திலும் உங்களுக்கு சமாதானம் பூரணமா இருக்கும். இந்த வேலையில சமாதானமே எங்க வாழ்க்கையில இல்லை, குடும்பத்துல சமாதானமே இல்லை. நான் எங்க போனாலும் அங்க ஒரு பிரச்சனையே தான் இருக்கிறது. நான் எந்த காரியங்கள் ஆரம்பித்தாலும் ஒரு பிரச்சனை தான் என் வாழ்க்கையில வருது. எங்க வாழ்க்கையில, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, என் குடும்பத்திலும் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. ஒரு சந்தோஷமே இல்லை. எங்க கணவர் மூலமா எனக்கு பிரச்சனை, என் மனைவி மூலமா எனக்கு பிரச்சனை, என் பிள்ளைகள் மூலமா எனக்கு பிரச்சனை, என்னுடைய வேலையிலே காரியங்கள் மூலமா பிரச்சனை, சபையிலே ஒரு பிரச்சனைனா நம்ம முதலாவது மனிதர்களை நம்புறோம். தேவனை நம்புவதை காட்டிலும் மனிதர்களே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். பூரணமாய் உத்தம இருதயத்தோடு உறுதியாய் தேவனை பற்றி கொள்ளும் போதுதான் உங்களுக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். சமாதானம் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்க முதலாவது என்ன பண்ணணும்? ஏசாம உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். உறுதியாய் பற்றி கொண்டிருப்பது என்பது ஒரு தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஏசாமிய உறுதியாய் பற்றி கொள்ளும். ஒரு காரியங்கள் வாய்த்தாலும் செய்து வாய்க்காதாலும் செய்து ஏசாமி மேல நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஏசாமி மேல் முழுவதுமாய் உங்கள் நம்பிக்கை வைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை பூரண சமாதானத்தை நோக்கி பயணித்துக் கொள்ளுகிறது. சமாதானத்துக்காக என்னென்ன காரியங்களோ இந்த உலகத்தில் மக்கள்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். பரிகாரங்கள் இல்ல அநேக காரியங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த பூரண சமாதானம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதலாவது உறுதியாய் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். மனிதர்களை காட்டிலும் உறுதியாய் தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது பற்றி கொள்ளும் பொழுது அவ்விதமான பூரண சமாதானம் உங்க வாழ்க்கையில வரும். பூரண சமாதானம் உங்க வாழ்க்கையில் வரும். சமாதானம் உங்கள் வாழ்க்கையில வரும்போது எல்லா காரியமும் வாய்க்கும். சமாதானத்தை விதைக்கிறவன் மகிழ்ச்சியை அறுப்பான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எப்பொழுது சமாதானம் உங்க வாழ்க்கையில வருதோ அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியை விதைப்பீர்கள். மகிழ்ச்சி உங்க குடும்பத்துல எப்போ வரும்னா உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானம் எப்போ உங்க வாழ்க்கையில வரணும்னா ஏசாமை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். பிறர்கள் அல்ல, மனிதர்களை அல்ல, பணத்தை அல்ல, தன்னுடைய திறமைகள் அல்ல, அவரே முதலாவது தன் நம்பிக்கையாய் முழுவதுமாய் அவரே பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது உங்க வாழ்க்கையில சமாதானம் வரும். உங்க வாழ்க்கையில சமாதானம் வந்துதான் முழுவதுமாய் மகிழ்ச்சி நீங்கள் அறுவடையாய் அறுப்பீர்கள். அதாவது முழுவதுமாய் தேவனத்தில் உறுதியாய் பற்றிக்கணும். முதலாவது உத்தம இருதயத்துடன் பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது உறுதியாய் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பற்றி கொள்ளும் போது பூரண சமாதானம் உங்கள் வாழ்க்கையில வருது. சங்கீதம் 40:4 பார்ப்போம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்து இருக்கிறவர்களையும் பார்க்காமல் கர்த்தரே தன் நம்பிக்கையாய் வைக்கிறவன் பாக்கியவான். நம்ம யாரை சார்ந்திருக்கோம்? அகங்காரிகளையும் பொய்களை பேசுகிறவர்களுமே நம்ம சார்ந்திருக்கிறோம். ஒருத்தவங்க எப்பா இதை செய், உங்க வாழ்க்கை இதை ஒருத்தர் செய்தாரு, இந்த காரியங்கள்லாம் செய்தாரு, இந்த தொழில ஆரம்பிச்சாரு, இப்படிலாம் பண்ணாரு, அவருக்கு இந்த காரியங்கள்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய யாராவது நம்மளுக்கு சொல்லிட்டா அதை நம்ம நம்பிடுறோம். குடும்பத்துக்கு விரோதமாகவோ இல்ல சமுதாயத்துக்கு விரோதமாக இந்த காரியங்கள்லாம் செய்யும் சொல்லிட்டு யாராவது பொய்கள் சொல்வதன் மூலமாகவும் அகங்காரமாய் நம்மளை புகழ்ந்து நம்மளுக்கு வேற யாராவது சொல்லிதா அதையே நம்ம நம்பிடுறோம். அதை நம்பி அந்த காரியங்களே நம்ம செய்யறோம். அது இல்ல
தேவனை தான் நம்ம நம்பணும். நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள் வந்துதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும், இது நடந்துட்டா போதும் என் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்துடும், இந்த காரியங்கள் செய்துட்டா எனக்கு மகிழ்ச்சி வந்துடும் நம்புறோம். அது ஒரு காலமும் வராது. எப்பொழுது தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களோ அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும். நம்ம நினைத்திருப்போம் இந்த கேஸ் முடிஞ்சிட்டா எனக்கு சமாதானம் வந்துடும், எனக்கு காரியங்கள் வந்துடும், இந்த தொழில் எனக்கு கைகூடி வந்துட்டா எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும் சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். என்னுடைய இந்த இந்த பலவீனங்களில் இருந்து மட்டுமே எனக்கு சுகம் வந்துச்சுனாவே எனக்கு போதும், சந்தோஷம் என் வாழ்க்கையில வந்துடும் சொல்லிட்டு நினைச்சிருப்போம். இவங்க மனம் திரும்பினா போதும் என் வாழ்க்கையில சந்தோஷமா வந்துடும் சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். என் கணவர் மனம் திரும்பிட்டா என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துச்சுன்னு நினைப்போம், வந்துடும் நினைப்போம். என் மனைவி மனம் திரும்பிட்டா என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துட்டோம். மாமனார் மாமியார் என்னுடைய தகப்பன் என் பிள்ளைகள்லாம் கரெக்ட் ஆயிட்டா என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துட்டோம்னு நம்ம நினைப்போம். ஆனா அது ஒரு காலமும் வராது. எப்பொழுது ஏசாமியை நம்பிக்கையாக கொண்டிருக்கீங்களோ அப்போதான் உங்க வாழ்க்கையில சமாதானம் வரும். வருமானத்தை நம்பி இந்த காரியங்கள் இந்த தேவைகள் எல்லாம் தேவன் சந்திச்சார்னா, இந்த தேவைகள்லாம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா என் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்துடும் சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அது ஒரு காலமும் மகிழ்ச்சியை தராது. ஒரு பிரச்சனை முடிந்தா இன்னொரு பிரச்சனை ரெடியா நம்மளுக்கு இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்க்க ஒரே வழி பிரச்சனை முடிவதில் அல்ல, தேவனை நீங்கள் நம்புவதுதான். தேவனை நம்ம நம்புவதுதான் ஒரே வழி. பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். மனித வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில போராட்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வந்து கொண்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கணவன் மூலியமாய் நம்மளுக்கு பிரச்சனை வரும், முடிஞ்ச உடனே பிள்ளைகள் மூலியமாய் பிரச்சனை வரும், முடிஞ்ச உடனே வேற யார் மூலியமாய் நம்மளுக்கு பிரச்சனை வரும். பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். பிரச்சனைக்கு தீர்வு பிரச்சனைகள் சரியாகணும் என்பதல்ல, தேவனை நம்ம நம்பணும். தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் பூரண சமாதானம் உடையவனாய் இருப்பான். சமாதானம் உங்க வாழ்க்கையில வரணும்னா பிரச்சனை முடிவதற்காக நம் வாழ்க்கையை வாழக்கூடாது. தேவனை நம்பிக்கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனை எப்பொழுது நம்ம நம்பிக்கொண்டு வாழ்கிறோமோ அப்பொழுது நமக்கு ஒரு சமாதானம் வரும். இப்ப நீங்க நினைத்திருக்கீங்களே மனசுல, காலையில எழுந்து சபைக்கு போறேன், இந்த காரியங்கள் எனக்கு நடக்கணும்னு நான் சபைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நம்ம நினைச்சு ஆலயத்துக்கு வந்திருப்போம். அது நடந்துட்டாலும் நம்மளுக்கு சமாதானம் வராது. அந்த காரியங்கள்லாம் செய்துட்டாலும் நல்லா பூரணமாய் அந்த சமாதானம், அந்த காரியங்கள்லாம் நமக்கு நடந்துட்டாலும் நம்மளுக்கு சமாதானம் வராது. எப்போ நமக்கு சமாதானம் வரும்னா, ஏசாமியை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போதுதான் சமாதானம் வரும். உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கும் போதுதான் சமாதானம். 1000 பிரச்சனைகள் வரணும், 6 பிரச்சனைகள் வரும், ஆனா ஏசாமி என் கூட இருக்கிறார், அவரே நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பொழுது நம்ம நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில சமாதானமும் மகிழ்ச்சியும் நம்ம அறுவடையாய் அறுப்போம். எந்த ஒரு வாழ்க்கையிலும், எந்த ஒரு காரியங்களிலும், எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் நம்ம கரெக்டா இருப்போம், மற்றவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. மற்றவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம பிரச்சனை பண்ணுவோம். எந்த ஒரு குடும்பத்திலும், எந்த ஒரு நிர்வாகத்திலும், எந்த ஒரு சபையிலும், எந்த ஒரு நாட்டிலும், எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனை முடிவதற்கு வழியே இல்லை, அந்த பிரச்சனையே முடியாது. ஏன்னா இப்போ என் குடும்பத்தில் நான் நல்லா இருக்கிறேன்னா, ஒரு பிள்ளைகள் நல்லா இருக்கிறோம்னா பெற்றோர்கள் சரியில்லாததான் இருப்பாங்க. சமுதாயத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, பிள்ளைகள் நல்லா இருந்தா பெற்றோர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, பெற்றோர்கள் நல்லா இருந்தா பிள்ளைகள் பிரச்சனையா தான் இருப்பாங்க. மனைவி நல்லா இருந்தா கணவர் பிரச்சனையா இருப்பார், கணவர் நல்லா இருந்தா மனைவி பிரச்சனையா இருப்பாங்க.
வேலையில ஓனர் நல்லா இருந்தா தொழிலாளி பிரச்சனை பண்ணுவாங்க, தொழிலாளி நல்லா இருந்தா ஓனர் பிரச்சனையை உள்ளவராக தான் இருப்பாங்க. ரெண்டுமே இணைந்து ரெண்டுமே வாழ்க்கையை கரெக்டா போகுதுன்னு சொல்லிட்டு எங்குமே நம்ம டிக்ளேரே பண்ண முடியாது, எங்குமே நம்ம சொல்ல முடியாது. இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும், பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். இதனை தீர்க்க ஏசாமியை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற போதுதான் உங்களுக்கு, உறுதியாய் தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போதுதான் உங்களுக்கு பூரண சமாதானங்கள் வரும். அந்த பிரச்சனைக்காக நாம் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனமோ இல்லை. ஜெபத்தின் மூலமாய் ஒரு விடுதலை கிடைக்கும், ஜபத்தின் மூலமா ஒரு விடுதலை கிடைக்கும். மனிதர்களோட தயவு தேவைதான். வேதத்துல தேவ கிருபையிலும் மனித தயவிலும் வளர்வான்னு சொல்லிட்டு பார்த்திருக்கு. அந்த தயவுல தான் வளரணும். தயவுக்கும் நம்பிக்கைக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. தயவு வேற, நம்பிக்கை வேற. நம்ம தயவு எதிர்பார்க்கிறோம், பெற்றோர் இடத்துல நம்ம தயவு எதிர்பார்க்கிறோம், மனைவி இடத்துல கணவர் இடத்துல தயவு எதிர்பார்க்கிறோம். அந்த தயவு வேற, நம்பிக்கை வேற. அவர்கள் மேல நான் நம்பிக்கை வைத்தா அவர்களால் அதை செய்ய முடியாது, ஏன்னா அவர்கள்லாம் மனிதர்கள். நம்ம நம்பிக்கையை தயவை நம்ம எதிர்பார்ப்பது நல்லது. ஒரு வியாபாரத்தில் செய்யும் போது ஒரு கஸ்டமர் மேல தயவு, என் மேல தயவு வைத்து எங்களை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு வைப்பது நல்லது. ஆனா நம்பிக்கை வைப்பது, நம்பிக்கை ஏசாமி மேலதான் வைக்கணும். தயவு கணவர் மேல வைக்கலாம், மனைவி மேல வைக்கலாம், பெற்றோர்கள் மேல வைக்கலாம். தயவு வேற. ஆனா தயவும் வேணும், ஆனா உங்களோட நம்பிக்கை முதலாவது தேவனிடத்துல வைக்க வேண்டும். இதுதான் ஏசாயா 2:22 பார்ப்போம். நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நாசில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஒரு கணவனோ ஒரு மனைவியோ ஒரு பிள்ளையோ பெற்றோரோ தேவனையே நம்புங்க, தேவனையே நம்புங்க. நீங்க நம்பினா உங்களுக்கு இதை தேவனை காட்டிலும் மற்ற யாரை நீங்க நம்பினாலும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஏமாற்றம் தான். யாரை நம்பினாலும் ஏமாற்றம் தான். ஏன்னா அவங்க கரெக்டா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள் மட்டும்தான் அவங்களால இந்த உலகத்துல வாழ வைக்க ஒரு அளவுக்கு தான் முடியும். வாழ்வு தருகிற தேவன் கர்த்தராய் இருக்கிறார். வாழ்வு தருகிற தேவன் கர்த்தராய். தொடர்ச்சியா படிப்போம். நாசில சுவாசம் உள்ள என்னது எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். நம்ம மனிதரை நம்புறோம், அவன் நம்மளுக்கு செய்வதற்கு அவன் ஏமாத்திரம், அவனால செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில ஏன் ஏமாற்றுறோம்? இந்த காலை வேளையில நம்மளுடைய கேள்வி இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மீது ஏமாற்றம் இருக்கும். நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையல, தான் நினைச்ச மாதிரி பிள்ளைகள் செய்யல, தான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு கணவர் கிடைக்கல, தன் நினைச்ச மாதிரி தன் மனைவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் இருக்கும்ல. அவங்களால அது இருக்கவே முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி அவர்களாலே அது இருக்கவே முடியாது. அவங்க ஏமாத்துறோம். உங்களுக்கு சமாதானமோ உங்களுக்கு சந்தோஷமோ அவர்களால் தர முடியாது. அவங்க நினைச்சாலும் அவர்களால உங்களால தர முடியாது. ஒரு ஓனரோ உங்களுக்கு நீ வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நீங்க நினைச்சதே அவங்களால தர முடியாது. அவர்கள்லாம் மனிதர்கள், அவர்களுக்கு சுவாசம் மட்டும்தான் இருக்கும். அவங்க தயவு பாராட்டலாம், உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படலாம், அவங்க செய்யற காரியங்கள் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தராது. அவங்களுக்கு அது பெருசா இருக்கலாம், நான் இதை செய்வதன் மூலமாய் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரலாம். உங்க கணவரோ மனைவியோ உங்களுக்கு தரலாம், ஆனா உங்களுக்கு அது சந்தோஷமா வராது. நீங்க ஒருவேளை அதுதான் நினைச்சாலும் உங்களுக்கு சமாதானம் வராது. இது செய்தா எனக்கு போதும் சொல்லிட்டு கணவர் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருப்பீங்க, அது அவருக்கு செஞ்சுட்டு இருப்பாரு உங்களுக்கு, ஆனால் நம்மளுக்கு சமாதானம் வந்திருக்காரு. அதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. இந்த வாழ்க்கையில இத்தனை வருஷ காலத்துல கணவராவோ மனைவியாவோ நம்ம அதை உணர்ந்திருப்போம். இதெல்லாம் ஏன் காரணம்னா அவர்களால் நம்மளுக்கு சமாதானம் ஒரு காலமோ தர முடியவே முடியாது.
அதுதான் இங்க பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம். சமாதானத்தை தருகிற தேவன், மகிழ்ச்சியை தருகிற ஒரே கர்த்தர் மட்டும்தான் நம்மளுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தரணும். அதனால இந்த காலை வேளை நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அப்படிலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனிதர்கள் மேல ஆசையை வைக்காதீங்க. உங்களோட நம்பிக்கை மனிதர்கள் மேல வைத்து வைத்து நம்மளுடைய இத்தனை வருடமாய் நம்ம ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். இத்தனை வருடமாய் நம்ம ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். கணவர் இப்போ நம்மளுடைய நம்பிக்கை என்ன இருக்கு? பசங்க ஓரளவுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா அவங்க மூலியமாய் நம்ம சந்தோஷம் வந்துரும் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அது சந்தோஷம் தான், ஆனா அது உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தராது, ஒரு காலமோ தராது. உங்களுக்கு சமாதானமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியும் எப்போ வரும்னா, ஏசாமியே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கணும். அவர் மட்டும் என் நம்பிக்கை இருக்கணும். அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க காரியங்களை செய்யும் போதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ வரும். இந்த ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கணும்? இந்த ஆசீர்வாதம் ஏன் எனக்கு கிடைக்கல? நம்ம ஆசீர்வாதத்திற்காக அநேக பிரயாசத்தை படுகிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். ஏன் உங்களுக்கு கிடைக்கல? ஒரு பிரயாசப்படுத்தா அந்த காரியங்கள் நம்மளுக்கு கிடைச்சணும்ல. இந்த ரோட்ல வரும்போது ஒரு ஹோட்டல் வந்து ரொம்பவே, அது ஒரு 6 மாச காலத்துல 6 மாசத்துக்கு முன்னாடி அது எங்க இருக்குதுன்னே தெரியாது. இப்போ வந்து ரொம்ப கூட்டமா, இப்போ இன்னைக்கு காலைல வரும்போது கியூல நிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு வீடியோ மூலமாய் பிரபலம் அடைஞ்சிடறாங்க. ஒரே நாள் ஒரு வீடியோ மூலமாய் அந்த கடைக்கு ஒரு காரியங்கள் நடக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிஷத்துல உங்க வாழ்க்கை மாறும். ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடியில உங்க வாழ்க்கை மாறும். அதற்கு முழுவதுமாய் உங்க நம்பிக்கை இருக்கணும். இப்போ நம்மளுடைய மனசுல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கோம். மனிதர்களை ஏமாத்திடலாம். உன்னைதான் நான் நம்பி இருக்கேன்ப்பா, அம்மாவா அப்பாவா நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு மனுஷனை நீங்க ஏமாத்திடலாம். ஆனா ஏசாமிய நம்மளால ஏமாத்தவே முடியாது. உள்ள இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். உள்ள இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். நம்ம நம்பிக்கொண்டு ஏசாமியை நம்பிக்கொண்டே இருக்கிற சொல்லிட்டு நம்மளோட மைண்ட்ல திங்கிங்லாம் எங்க இருக்கும்? பிறரே நம்பிக்கொண்டே இருப்போம். அந்த நம்பிக்கை உடையும் போதுதான் நம்மளுக்கு எந்த காரியமும் நடக்கல. அதனால எல்லா காரியத்தையும் விட்டு ஏசாமியை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கை செழிக்கும். ஏசாமியை தன் வாழ்க்கையாய் கொண்டிருக்கும் போது நம்மளோட வாழ்க்கை செழிக்கும். சங்கீதம் 146:5 பார்ப்போம். இங்க ஒரு காரியங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 காரியங்களை பார்ப்போம். ஏசாமி உங்க நம்பிக்கையா கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கை எப்படி வரும், ஏசாமி உங்க நம்பிக்கையாக கொண்டில்லாத போது உங்க வாழ்க்கை எதை நோக்கி போகும் சொல்லிட்டு 2 காரியங்களை நாம் பார்த்து செய்தியை முடிப்போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற தேவன் மேல் நம்பிக்கையாக வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபை குறித்து, யாக்கோபை தேவனை குறித்து இங்க போடப்பட்டிருக்கு. யாக்கோபு யாரு? யாக்கோபு முதலாவது அவன் வாழ்க்கை எத்தனாக காணப்பட்டது? ஏமாற்றுக்காரனாக வேதத்தில் பார்க்கிறோம். அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்பது அல்ல. ஏசாதான் அவன் வாழ்க்கையில ஏமாந்தான். அவன் கரெக்டா தான் போனான். அவன் எல்லாத்தையும் கேட்டுதான் கொடுத்தான். உன் பசியை நான் ஆட்டுறேன், எனக்கு இந்த சேஸ்திரபுத்திர பாகத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொல்லிதான் அதை வாங்குறான். அங்க ஏமாந்தது யாருன்னா, தன் அர்ப்பணிப்பை அவன் வித்துறான். சேஸ்திரபுத்திர பாகம் எவ்வளவு பெரிய வருதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல, வைத்திருப்பதற்கு தெரியல. ஏசாக்கு தெரியல அந்த பாகம் எவ்வளவு பெரிய காரியம் சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. கிறிஸ்தவனாய் நாம் இருக்கிறோம், கிறிஸ்தவனாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய பாகம், நம்முடைய வல்லமை நம்மளுக்கே தெரியல. நம்முடைய வல்லமை நமக்கே தெரியல. சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன பேரை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாசில சுவாசம் உள்ளவர்களாம் நம்ம நம்பிக்கொண்டிருக்கோம். நம்மளுடைய காரியங்கள் நமக்கே தெரியல. சின்ன காரியங்களுக்காக, அற்ப ஆசைகளுக்காக நம்மளுடைய காரியங்களை நம்ம விட்டு போடுகிறோம்.
நம்மளுக்கு அவனுக்கு ஏசாக்கு சேஸ்திர புத்திர பாகம் முதலாவது பெரிய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருக்கு. ஆனா அவன் அதை விட்டு போடுகிறான். இல்லைன்னா இங்க யார் பேர் வந்திருக்கும்? ஏசா பேர் வந்திருக்கும். யாக்கோபு பேர் வர காரணம் என்னன்னா அவன் விட்டு போடுகிறான். அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கெல்லாம் நம்ம பாவங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு பொய் சொல்வது மூலியமாய், பிறரை வாழ்த்தி பேசுவது மூலியமாய் அற்பமான காரியங்கள் நம்ம கிடைக்கும்னு சொல்லிட்டு மனிதர்களை நோக்கி நம்ம செய்து நம்மளுக்கான காரியங்களை நம்ம விட்டு விடுறோம். தன் சுய லாபத்திற்காக, தன் சுய பெருமைகளுக்காக நம்ம பெருமையே பேசிக்கொண்டு இருக்கிறோம். நான் இப்படி, எங்க வீடு இப்படி, எங்க சமுதாயம் இப்படி, நாங்க இங்கிருந்தெல்லாம் வந்தோம்னு சொல்லிட்டு தன்னுடைய பெருமைகளை பேசிக்கொண்டு சின்ன அற்பமான காரியங்களுக்கெல்லாம் நம்ம பெரிய ஆசீர்வாதங்களை விட்டுடுறோம். சின்ன பேரெல்லாம் நம்பி நீங்க செய்யலனா பரவாயில்ல, இவங்களை கொண்டு நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நம்பி அந்த சின்ன ஆட்கள் எல்லாம் நம்பி நம்மளுடைய பெரிய காரியங்களை நம்ம விட்டு போடுகிறோம். யாக்கோபு வளர்ந்தான். அவன் நினைத்ததெல்லாம் நடந்தது. தேவன் அவனோடு இருந்தார். இரு பரிவாரங்களோடு அவன் திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். அவ்விதமான தேவனை நம்ம நம்பிக்கையாய் கொண்டிருக்கணும். எப்படி தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தான், அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்போ நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்கணும்? எப்போ நம்மளுக்கு பாக்கியம் வரும்னா, யாக்கோபின் தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு அவ்விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியமே இல்லை சொல்லிட்டு யாராவது நினைத்திருப்பீங்கன்னா, இவ்விதமான தேவனை நாம் நம்பிக்கொண்டிருக்கும் போது அவ்விதமான ஆசீர்வாதங்கள் வரும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நாம் சின்ன சின்ன பாவங்கள் மூலியமாய் சின்ன சின்ன மனிதர்களை நம்பி சுவாசமுள்ள நம்பி நம்ம வாழ்க்கையை இம்மட்டுமாய் சமாதானம் இல்லாதபடி, மகிழ்ச்சி இல்லாதபடி கெடுத்து கொண்டு இருக்கிறோம். இது நடந்தா சரியாயிடும், அது ஒரு காலமும் நடக்காது. இவர் மாறிட்டா போதும், எனக்கு மற்றவங்க யாரும் மாற தேவையில்ல, நீ ஒழுங்கா இருந்தா போதும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை பிற இடத்துல நம்ம பேசியிருப்போம். நீ கரெக்டா இருந்தா போதும், என் குடும்பம் மாறி இருக்கும். நீ கரெக்டா இருந்தா போதும், நீ செஞ்சது உன்னுடைய வேலையை கரெக்டா நீ செஞ்சதுதான் எல்லாமே என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வார்த்தையை நம்ம அநேக இடத்துல சொல்லியிருப்போம், கேட்டிருப்போம். அந்த ஒரு காலம் நல்லா இருந்தாலும் உங்க வாழ்க்கை மாறாது, நம்மளுடைய வாழ்க்கை மாறாது. நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு ஏசாமியை தன் நம்பிக்கையா எப்போ நம்ம கொண்டிருக்கோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிடும். நீங்க நினைப்பது எல்லாமே மாறி விடும். நம்ம இப்ப என்ன நினைக்கணும்னா, ஏசாமி மட்டும்தான் இந்த காரியங்களை ஏசாமி மட்டும்தான் செய்ய முடியும், இது ஏசாமி மட்டும்தான் எனக்கு செய்வாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தாதான் உங்க வாழ்க்கையில அவ்விதமான காரியங்கள், எதிர்பார்ப்புகள், மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வரும். அதை விட்டு அற்ப காரியங்களுக்காக, ஒருவேளை சாப்பாடுக்காக சேத்திரபுத்திர பாகத்தை விட்டான். அதே போல அற்ப ஆசைகளுக்காக, அற்ப எண்ணங்களுக்காக, அற்ப இச்சைகளுக்காக நம்ம பாவத்தை நோக்கி போயிட்டு இருந்தனா, அற்ப சந்தோஷத்திற்காக, பிறரை மகிழ்ச்சி, இந்த காரியங்கள் ஏசாமியை விலைக்கு அந்த காரியங்களை நம்ம செய்தா அந்த மனிதன் மகிழ்ச்சியா இருப்பான்னு சொல்லிட்டு நினைத்து அந்த காரியங்கள் செய்வது மூலியமாய் பெரிய காரியங்களை நாம இழந்து விடுகிறோம். பெரிய பெரிய காரியங்களை நாம இழந்து விடுகிறோம். அவ்விதமான காரியங்களும் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க. அந்த அற்ப காரியங்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில வேணாம். அற்ப சந்தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேணாம். அந்த அற்ப காரியங்களை நம்ம இழந்து இன்னொருத்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துடுறோம். போதகர் அடிக்கடிக்கு சொல்லுவாரு, உங்க ஆசீர்வாதத்தை இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போறாங்க. சபையின் ஆசீர்வாதத்தை இன்னொருத்தவங்க ஊழியங்கள் செய்வதன் மூலமா எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அந்த காரியம் தான் இது. சேத்திரபுத்திர பாகம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஏசாக்கு வழங்கப்பட்டது. அற்ப சந்தோஷத்திற்காக, உலக காரியங்களுக்காக அவன் விட்டான்.
அதே போல தான் நம்ம இத்தனை ஆண்டுகளுக்காக இந்த சபையின் ஆசீர்வாதத்தை இந்த சபை மக்கள் பெறாத அநேகர் பேர் பெற்று கொள்கிறார்கள். ஊழியக்காரரின் ஆசீர்வாதத்தை நம்ம பெறாத அநேக பேர் பெற்று அதற்கு பலனை அடைந்து வருகிறார்கள். நம்ம அதே நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் ஆசீர்வாதத்தை நோக்கி தான் பயணம் செல்கிறோம். நன்மையை நோக்கி, ஆஸ்தியை நோக்கி, அந்தஸ்தை நோக்கி பயணம் செல்கிறோம். ஆஸ்தியும் அந்தஸ்தும் எப்போ வரும்னா இயேசுவை தேடும் போது தான் வரும். ஊழியங்களை செய்யும் போது உங்களுக்கான பாரங்களை நமக்கான பாரங்களை எப்போது நம்ம செய்கிறோமோ அப்போதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். நமக்கான பலன் எப்போ வரும்னா நமக்கான வேலையில, நமக்கான திருசபையில, நமக்கான ஊழியங்கள்ல, நமக்கான ஆத்தும ஆதாயங்களை எப்பொழுது நம்ம அறுவடையாய் அறுக்கிறோமோ அப்பதற்கான பலன் தான் நம்மளுக்கு வரும். ஒருவேளை நன்மைக்காக, ஒருவேளை இப்போ கிடைத்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம அந்த காரியங்கள்லாம் விட்டு ஆசீர்வாதத்தை நோக்கி, சொகுசை நோக்கி நம்ம வாழ்க்கையை ஒரு தூக்கத்திற்காக, ஒரு உழைப்புக்காக, ஒருவேளை காரியங்களுக்காக நம்ம அசட்டை பண்ணி நம்ம போன நாட்கள் அநேக நாட்கள் இருக்கிறது. அதனால தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடையாய் இருக்கிறது. இந்த சபையின் பாரங்கள், இந்த சபையின் ஆத்துமாத கணக்குகளை ஒப்படைக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் உள்ளது. அவ்விதமான ஆசீர்வாதங்கள், நம்ம அவ்விதமான கடமைகள் நம்ம செய்வதில்லை மூலமாக இரு பரிவாரங்களை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். அவ்விதமான இருந்த சந்தோஷங்கள், ஒரு பரிவாரமே போதும் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு விதமான நன்மைகளே நம்மளுக்கு. அதுவே ஏசாமி தருகிற ஒரு பரிவாரமே அவ்வளவு பெரிய காரியங்கள். அவன் எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை காரியங்கள் எல்லாம் வேதத்தில் விளைவிக்க நேரம் இல்லை. ஒரு பரிவாரமே வைத்து கணக்கே பார்க்க முடியாது. நீங்க கணக்கே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். எப்போ தருவார்னா ஏசாமி தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது அவ்விதமான நன்மைகளை ஏசாமி இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் தர வல்லவராயிருக்கிறார். எரேமியா 17:8 பார்ப்போம். தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டு வாழ்க்கையை வாழும்போது இவ்விதமான காரியங்கள் உங்களுக்கு நடக்கன்னு பார்ப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா, அவர் தன் ஒரு மரத்தை பார்ப்போம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் உஷ்ணமே வருவதை காணாமலும். ஒரு மரம் வளருது, நீங்க மரத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோம், ஓமையா பார்க்கிறோம். ஏசாமை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் எப்படி இருப்பான் என்றால், அவன் எப்போதுமே நீர் வர ஓரமாய் நடப்பட்ட ஒரு கன்றுகளை போல இருப்பான். அப்புறம் அவன் உஷ்ணத்தையே பார்க்க மாட்டான், வெயிலையே பார்க்க மாட்டான். ஏசாமியை நம்புறவன் எப்படி பார்க்க மாட்டான்? எப்பவுமே அவனுக்கு நீர் வளர்ச்சி இருக்கும், அவன் வெயிலையே பார்க்க மாட்டான். அவனுக்கு கஷ்டங்களே வராது, நன்மை மட்டுமே தான் வரும். அவனுக்கு எப்படி இருப்பான்? வெயிலையே பார்க்க மாட்டான். படிங்க. இலை பச்சையாக தான் இருக்கும். வாழ்க்கையில ஏசாமியை நம்பும் போது உங்களுடைய இலை பச்சையாக தான் இருக்கும், காஞ்சே போக எப்போதுமே செழிப்பா இருக்கும். ஒரு மரம் செழிப்பா இருக்கும் போது அது எவ்விதமான நன்மையை தரும் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உங்க வாழ்க்கையில கஷ்டங்களே வராது, நீங்க உபத்திரவமே பார்க்க மாட்டீங்க. எப்போ பார்க்க மாட்டீங்க? மனிதரை நம்பும் போதா? இல்ல, தேவனை நம்பும் போது நீங்க கஷ்டம் நீர்க்கால் ஓரமா உங்களுக்கு வர ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். வெயில பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய இலை எப்பொழுதுமே பச்சையாகவே இருக்கும், நீங்க எப்பவுமே செழிப்பாவே இருப்பீங்க. உலகமே டிமாண்ட், உலகமே வறட்சியில போனாலும், மழையே வரலனாலும் கனித்தர மரத்தை போல் இருப்பான். முதலாவது நீர்க்கால் ஓரத்துமாய் நடப்பட்ட மாதிரி இருப்பான். ரெண்டாவது வெயிலே காண மாட்டீங்க. மூன்றாவது உங்க இலை எப்பவுமே பச்சையா இருக்கும். நான்காவது மழையே வரலனாலும்
மழையே வரலனாலும் நீங்க கனி தருவீங்க. உங்க வாழ்க்கையில் உங்க காசே வரலனாலும் உங்களுக்கு அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படும். காசே இல்லைனாலும் உங்களோட தேவைகள்லாம் சந்திக்கப்படும். எப்போ? ஏசாமிய நம்பிக்கையா கொண்டிருக்கும் போது. ஏசாமிய நம்பிக்கையா கொண்டிருக்கும் போது நீங்க கஷ்டத்தையே பார்க்க மாட்டீங்க, வெயிலையே இப்ப எல்லாதான் பாடு, எல்லாதான் காரியங்கள் செய்தாலும் நன்மையே இல்லை. எல்லாதான் வெயில்ல போறோம், நன்மை வரல. வெயில்ல போறோம், சுத்துறோம், அலையிறோம், வெயில்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். வெயில்ல உழைக்காதவன்லாம் நல்லா இருக்கான், ஏசி ரூம்லயே இருக்கான், எல்லா காரியங்களும் வருது. எனக்கு ஏன் வரல? நான் வெயில சுத்துறேனே. நீ வெயிலே சுத்த தேவலப்பா, வெயில அலைய தேவல. எப்போ நீ வெயில சுத்த வேணாம். வெயிலே உங்க மேல படாத உனக்கு ஆசீர்வாதம் எப்போ வரும்னா ஏசாமிய நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது. உலகமே வறட்சியில் இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமும் நடக்கலாலும், எந்த ஒரு காசும் உங்களுக்கு மற்றவங்களுக்கு வரலானாலும், உங்களோட வாழ்க்கை, உங்களுடைய சந்தோஷம் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கு. நீங்க கனி கொடுத்து கொண்டே இருப்பீங்க, கனி கொடுத்து கொண்டே இருப்பீங்க. இவ்விதமான ஆசீர்வாதம் இயேசுக்குள் நீங்க இருக்கும்போது தேவன் தர வல்லவரா இருக்கார். இயேசுவையே நம்பிக்கொண்டு இருக்கும் போது இவ்விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். மனிதர்களை திரும்ப திரும்ப சொல்றேன், மனிதர்களையும் இந்த காரியங்கள் நடந்தா போதும் சொல்லிட்டு நினைக்காதீங்க. அந்த காரியம் நடந்தாலும் உங்களுக்கு நன்மை வராது. எப்போது உங்களுக்கு நன்மை வரும்னா ஏசாமியை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது நன்மை வரும். இரண்டாவது, ஏசாமியை விட்டு நீங்க விலகி போகும்போது, அது முடிச்சிட்டீங்களா? அந்த வருஷம் தொடர்ச்சி. இரண்டாவது, ஏசாமியை நீங்க நம்பல, மனிதர்களை நம்புறீங்க, சுவாசம் உள்ள மனிதனை நீங்க நம்புறீங்க. அப்பொழுது என்ன உங்களுக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்ப்போம். நீங்க மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம். மாம்சமானதை முதலாவது மனிதரை நம்ம நம்புறோம். இம்மட்டுமாய் இத்தனை காலமாய் நம்ம யாரை நம்பி இருக்கோம்? மனிதரை நம்பணும். இரண்டாவது, தன்னுடைய மாம்சத்தை நம்பணும். எதை நம்பணும்? நம்ம திறமைசாலி, நம்மளுக்கு பலன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இரண்டாவது நம்ம மாம்சத்தை நம்பும் போது கர்த்தரை விட்டு விலகிட்டோம். அவரை நம்பி கிறிஸ்துவனா தான் இருந்தோம், ஆனாலும் அவர் விட்டு சில காரியங்கள்ல விலகும் போது மறுபடியும் படிங்க. எப்படிப்பட்டவங்களாம் நம்ம சபிக்கப்பட்ட. எப்பொழுது ஒரு மனிதரை நம்புறோமோ அப்போ நம்மளவே சபிக்கப்பட்ட. எப்போ தன்னையே நம்ம நம்புறோமோ, என்னால முடியும், எனக்கு இவ்வளவு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு தன்னையே தன் தற்புகழ்ச்சிக்காக நம்புறோமே, அப்பொழுது நம்ம சபிக்கப்பட்டவர்கள். நம்ம வாழ்க்கை சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறது. எதுக்காக சபிக்கப்பட்டதா இருக்குதுன்னா, ஏன் நம்மளுக்கு சமாதானம் இல்லை? காலை எழுந்ததுல இருந்து இரவு முடிவுக்கும் பிரச்சனையே வந்து கொண்டிருக்கு. நம்ம மனிதர்களை நம்புறோம், சாப நிலையில நம்ம இருக்கிறோம். இந்த காரியம் நடந்துட்டான்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம நம்பிக்கொண்டு இருக்கோம். இது நடந்தா நான் பார்த்துப்பேன், இப்படி எனக்கு இவ்வளவு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே நம்பிக்கொண்டு இருக்கோம். இந்த நம்பிக்கையெல்லாம் நம்மளுக்கு சாபத்தை மட்டும் தரும். இந்த நம்பிக்கையெல்லாம் மனிதர்களை நம்புவது, நம்மளை நம்பிக்கொண்டிருப்பதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குதா? சாபத்தை மட்டுமே தரும். எப்பொழுது தேவனை நம்பிக்கொண்டு இருக்கும் போது தினந்தோறும் கனி தரும் மரங்களை போல நம்ம இருப்போம். 6வது வசனம், கருகி போற செடியை போல இருந்து நன்மை வருவதை காணாமல் வறட்சியா நம்மளுடைய வாழ்க்கை ஏன் வறட்சியா இருக்குன்னா, நம்ம மனிதர்களை நம்புறோம். மனிதரை நம்பும் போது நம்ம சாபத் நிலையில இருக்கோம். நம்ம வாழ்க்கை வறட்சியா இருக்கு. எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஏன்னா நம்ம மனிதர்களை நம்புறோம், சுயத்தை நம்புறோம்,
அவ்விதமான காரியங்களே நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம். உங்களோட நம்பிக்கை இந்த காலை வேளையில இயேசுவிடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில நம்மளுடைய நம்பிக்கை இயேசுவிடத்தில் தான் இருக்கணும். நம்மளோட பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு இயேசுவையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்க வேண்டும். பிரச்சனைகளை நோக்கி நம்ம பிரச்சனைக்கு நோக்கி நம்ம பயணம் செல்லக்கூடாது. பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நம்ம பயணம் செல்ல வேண்டும். கழுகையை பற்றி நாம் கடந்த நாட்களை பார்ப்போம். பிரச்சனைகள் வரும், ஆனால் அதை எதிர்த்து பயணம் செல்லும். மழை வந்துச்சுன்னா காக்கை குருவி அதெல்லாம் கீழே வந்துடுமா, இறங்கிடுமா. ஆனால் கழுகு மட்டும் மழை வந்துச்சுன்னா மலைக்கு மேலே மேகத்தில் பறக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மலையை எதிர்நோக்கி அதற்கு மேலே பறக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறான். கிறிஸ்துவன் என்பது கழுகை போல இருக்க வேண்டும். கழுகை போல பலன் அடைந்து உயிரே எழும்புவார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கழுகுக்கான பலன் நம்மளுக்கு வரணும், உயரே எழும்பணும். பிரச்சனையை நோக்கி எனக்கு பிரச்சனை வரணும், கிறிஸ்துவனா இருக்கும்போது எனக்கு பிரச்சனை வரும். இதுல ஏசாமி கூட அவரை தன் துணையாய் கொண்டு நான் பிரச்சனையை முறியடிக்கும் போதுதான் ஒரு உன்னத அனுபவத்தில் நம்ம பயணம் செய்ய முடியும். கழுகு ஒரு உன்னத அனுபவத்தை பயணம் செல்லும். மேகத்துல மேல போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே வராது. அதே போலதான் கிறிஸ்துவ என்பது. பிரச்சனை வருது என்றா பிரச்சனை முடிவதற்கு இல்லை, பிரச்சனை எதிர்த்து நம்ம பயணம் செல்லும் போது ஒரு உன்னத அனுபவம் நம்மளுக்கு வரும். இந்த காலை வேளையில ஒரு உன்னத அனுபவத்தோடு ஒரு உன்னத பலத்தோடு நம்ம போவோம்னா கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது அந்த உன்னத அனுபவமோ ஒரு ஆசீர்வாதான காரியங்களோ நம்மளுக்கு வரும். அவ்விதமான ஆசீர்வாதங்களும் அவ்விதமான சமாதானமும் அவ்விதமான மகிழ்ச்சியும் நமக்கு வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். வெயிலையே காண மாட்டோம், வறட்சியான நிலையிலும் கனி தருவோம். நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட கனியை மரங்களை போல எப்பொழுதுமோ நம்மளுக்கு பச்சையா இருக்கிற இலையை போல இருப்போம். மனிதர்களை பார்ப்போம்னா சாபத்தை நோக்கிய பயணம் செல்லும். என்னதான் உறவா இருந்தாலும் சரி, தயவுக்காக இயங்குங்க. ஆனா உங்களோட நம்பிக்கை மனிதரிடத்தில் வைப்பது காட்டிலும் தேவனிடத்தில் வைப்பது பெரிதா இருக்கிறது. தயவு வேணும், பிள்ளைகளுக்கு பெற்றோரோட தயவு வேணும், ஓனரோட தயவு வேணும், எல்லாரோட தயவு வேணும். இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு மனிதரோட தயவு கண்டிப்பாக வேண்டும். கணவனுக்கு மனைவி தயவோ, மனைவிக்கு கனவு தயவோ கண்டிப்பாக வேணும். தயவுலையும் உங்க அன்பிலையும் குறை எதுவும் வைக்காதீங்க. இதுதான் வசனம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு தன் நம்பிக்கை தேவனிடத்தெல்லாம் வைப்பேன்னு சொல்லிட்டு மற்ற காரியங்களையும் விட்டுறாதீங்க. எனக்கு அது தயவு வேற, அன்பு வேற. அன்பும் பெரிதான கட்டளை, அன்பும் பெரிதான கட்டளை. தயவு வேணும், மனிதரோட தயவு வேணும். ஆனா உங்களோட நம்பிக்கை கர்த்தரிடத்தில் தான் வைக்கணும். நம்மளோட நம்பிக்கை கர்த்தரிடத்தில் தான் வைக்கணும். இதுல கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், நம்பிக்கையை கனவிடத்துல மனைவிடத்துல வைத்துட்டு தயவை நோக்கி ஏசாமியை நோக்கி பார்க்கும். உன் தயவு தாங்கன்னு சொல்லிட்டு, உங்க தயவு இருந்தா போதும் சொல்லிட்டு இருக்கிறோம். முதலாவது ஏசாமியை தான் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மூலியமாய் மனிதர் தயவு நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மனிதரோட தயவு கண்டிப்பா கிடைக்கும். அதனால முடிவாக சொல்கிறேன், மனிதர்கள் நம்மளுக்கு பிரச்சனை தான். எப்போ பிரச்சனைனா அவங்கள நம்பும் போது நம்மளுக்கு பிரச்சனை. அவர்களை நம்ம நம்பும் போது நம்மளுக்கு பிரச்சனையே வருகிறது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில எதுக்கு எனக்கு பிரச்சனைனா, நம்ம மனிதர்களை நம்பிக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்விதமான நம்பிக்கையெல்லாம் எடுத்து வெளியே வைத்து விட்டு ஏசாமியை தன் நம்பிக்கையாய் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம்னால் நம்மளுக்கு பாக்கியம் வரும், சமாதானம் வரும், பூரண சந்தோஷம் வரும். மகிழ்ச்சியை விதையாய் விதைப்பீங்க, கனித்தரும் திராட்சை செடியை போல இருப்பீங்க. வெயிலே காண மாட்டீங்க. எப்போதும் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட செடியை போல இருந்து எந்நேரமும் கனித்தரும் வாழ்க்கையை தேவன் தாமே நம்மளுக்கு அருளை செய்வார். உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் கிருபையும் வர வேண்டும் என்றால் நம்முடைய மனிதனின் நம்மளிடத்தில்
வைப்ப அன்பை காட்டிலும் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் நம்ம வாழ்க்கையை வாழும்போது தேவன் அவ்விதமான அனுக்கிரங்களை நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனை நோக்கி பார்ப்போம். முழங்கால் இட்டு இம்மட்டுமாய் எத்தனையோ மனிதர்களை நம்ம நம்பி நம்ம வாழ்க்கையை அநேக ஏமாற்றங்களை நாம் அடைந்து வந்திருப்போம். இதுதான் சந்தோஷம், இது கிடைச்சா எனக்கு போதும் சொல்லிட்டு மனிதர்களை நம்பி இந்த காரியம் மட்டும்தான், இந்த காரியங்கள் நடந்துட்டா என் வாழ்க்கை செழிக்கும், இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு கணவர் மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மனைவி மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு பிள்ளைகள் மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு வேலை மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு சமுதாயம் தான் பிரச்சனை, எனக்கு குடும்பம் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனையை நோக்கி போகும்போது அந்த பிரச்சனைகள் சரி வந்தாலும் உங்களுக்கு சமாதானம் வராது. எப்போது தேவனை தன் துணையாய் கொண்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு பூரண சமாதானங்கள் வரும். இத்தனை ஆண்டுகளாக ஒரு அர்ப்பணிப்பின் ஜபத்தோடு கண்களை மூடி தேவனிடத்தில் பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நீர் கொடுத்த ஒரு வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்க வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எப்போதும் உண்மையே நம்பி உமைக்கென்று வாழ, உண்மையே தன் நம்பிக்கையாய் கொண்டு எங்கள் வாழ்க்கையை வாழ கிருபை தந்து ஆஸ்வதிங்க ராஜா. நாங்கள் மனிதனை நம்பி இம்மட்டுமாய் ஏமாந்த காரியங்கள் போதும் சாமி. உலகத்தை நம்பியோ, ஆஸ்தியை நம்பியோ, அந்தஸ்தை நம்பியோ, தன் சுயத்தை தன் பலத்தை நம்பியோ வாழ்ந்த நாட்கள் போதும் சாமி. எங்களுக்கான ஒரு விடைகளை தருகிற தேவனாக இருக்கிறீர். இம்மட்டுமா எங்களுக்கு அநேக கேள்விகள் இருந்தது. ஏன் எங்க வாழ்க்கையில இந்த பாடுகள், ஏன் எங்க வாழ்க்கையில எங்க உபத்திரங்கள், ஏன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு அநேக கேள்விகள் இருந்தது சாமி. இன்று எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை தந்திருக்கிற தேவனா இருக்கிறீர். ஒரு நல்ல ஒரு பதிலை தந்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இனியும் எங்கள் வாழ்க்கை பிறரை நம்பியோ, நாசிரியில் சுவாசம் உள்ள மனிதர்கள் நம்பியோ அமையாத வண்ணமாய் எப்பொழுதும் உண்மையே நம்பி, உண்மை பற்றி உண்மையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தந்து ஆஸ்வதியை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.